சுபர்கள் பார்க்கும் இருக்கும் பாவகத்தை வளர்ப்பாங்க. அதனால அவங்க 1 5 9ன்ற லட்சுமிகரமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. அதெல்லாம் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்குற இடம். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு என்கிணை ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் ஆஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, சுக்ரன் இன் கேது டு கேது இன் 6th house ஃப்ரம் கன்னி லக்னம். ஐ மகரம் ராசி சுக்ரன் வில் கிவ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, நான் வந்து கன்னி லக்னத்துக்கு சுக்ரன் கேது 8ல் இருக்கிறாங்க. நான் மகர ராசி. இதனால அமைப்புகள் என்ன? சரி, கன்னி லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் சுபர்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. அதில் குறிப்பாக சுக்கிரன் இருக்கக்கூடாது. அது ஏன்றதை சொல்கிறேன். சரி, முதலாவது நிலையாக இயல்பாக கேந்திர கோணங்கள், அதாவது கேந்திரம்ன்றது 1, அந்த 1ஐ தவிர்த்து 4 7 10, திரிகோணம்ன்றது 1 5 9. ஓகே, சுபர்கள் திரிகோணத்திலையும் சுபர்கள் யாரு? பௌர்ணமி சந்திரன், குரு, சுக்ரன், தனித்த புதன் சுபர்கள். ஓகேங்களா? அதே மாதிரி பாபர்கள் யாரு? சனி, செவ்வாய். இவங்க முதன்மை பாபராகும். அதுக்கப்புறம் இதில் வந்து செவ்வாய் 3/4 பவர்னு வரும், சூரியன் அரை பவர்னு வரும். இந்த அரை பவர் ஏன்ற கேட்டகரியெல்லாம் முந்தையே பேசியிருக்கோம். அரை பவர்னு வரும். அதுக்கப்புறம் ராகு கேதுக்கள். இயல்பாக 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுபர்கள் லக்னத்தை பார்ப்பாங்க. லக்னத்தில் இருக்கக்கூடிய சுபர் 7ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குரு லக்னத்தை பார்ப்பார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குரு லக்னத்தை பார்ப்பார். சுபர்கள் பார்க்கும் இருக்கும் பாவகத்தை வளர்ப்பாங்க. அதனால அவங்க 1 5 9ன்ற லட்சுமிகரமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. அதெல்லாம் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்குற இடம். 5ஆம் இடம் வந்து நல்ல எண்ணங்கள், அதிர்ஷ்டங்கள், குழந்தைகள் அப்படின்னு வரும். பூர்வ புண்ணியம்னு வராதிங்க. அது செத்து போன பிறகு ஒருத்தர் போய் பார்க்க வேண்டியது. அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே, அதே மாதிரி 9ஆம் இடம் என்னது? பாக்கியங்களை அனுபவிக்கிற இடம். அப்போ இந்த 1 5 9ஆம் இடத்தோட சுபர்கள் இருக்கும் பொழுது லக்ன பாவகம் வலுப்பெறுது. நன்மைகளை அனுபவிக்க போறீங்க அதிகமாக. அதே நேரத்தில் 9ஆம் இடத்துல சனி வந்துடுறாரு, 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்துடுறாரு. இது லைட்டாக அந்த 9ஆம் பாவகத்தை கெடுக்கக்கூடாது தன்மை இல்லை. இப்போ ரிஷப லக்னமாக இருந்தாலும் 9ல் சனி இருக்கக்கூடாது. தந்தையை கெடுப்பா, ஏன்னா அவரோட வேலை கெடுக்கிற வேலை. அப்போது சுபர்கள் 1 5 9லையும் பாபர்கள் கேந்திர அமைப்புகள்லையும் இருக்கணும். அதில் சில நேரத்தில் சில கேந்திர அமைப்புகளில் அவர் இப்போ செவ்வாய் வந்து 10ல் இருந்தாருன்னா திக்பலம் லக்னத்தை கெடுக்க மாட்டார். ஆனால் சனி 7ஆம் இடத்துல திக்பலமாக இருந்தால் சில லக்னங்களை கெடுத்தே தீர்வார். இந்த அமைப்புலாம் இருக்குது. ஓகே, இப்போ உங்கள் கேள்விக்கு வந்துருவோமே. 8ஆம் இடத்தில் சுபர்கள் மறைவது நல்லது இல்லை. ஓகேங்களா? அவர் ராகுவோடு சேராமல் கேதுவோடு சேர்ந்துருக்கிறது பரவாயில்ல. ஓகேங்களா? ஏன்னா பரவாயில்ல தான். இயல்பாக சுக்கிரனுக்கு 3ஆம் இடம் கிட்டத்தட்ட ஒரு 75% மறைவாகும். 80% மறைவுன்னு சொல்லுங்களேன். 3ஆம் இடம் இவருக்கு சுக்கிரனுக்கு மறைவு. 8ஆம் இடம் பரிபூர்ண மறைவு சுக்கிரனுக்கு. அப்போ என்ன செய்வார்? திருமணத்தை டிஸ்டர்ப் பண்ணுவார். ஓகேங்களா? பார்ட்னர்ஷிப்பை டிஸ்டர்ப் பண்ணுவார். எப்போ கேதுவோ சுக்கிரனுடைய அமைப்புகள் வந்தாலும் டிஸ்டர்ப் ஆவீங்க. ராகுவோட அமைப்பு வந்தாலும் பார்ட்னர்ஷிப்பால் டிஸ்டர்ப் ஆவீங்க. ஓகேங்களா? இதற்கு அடுத்த நிலையாக கன்னி லக்னத்தினுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, குறிப்பாக 7 3 11ஆம் பாவகங்கள் எப்படி இருக்குன்றதை வச்சு அடுத்த பலனை நீங்கள் பார்க்க போறீங்க. சரி, சுக்கிர தசை என்ன பண்ணுங்க? நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அங்கே இல்லாமல் செய்யும். இருக்கிற அந்த இடத்த விட்டு 8ஆம் இடத்தின் சுபத்துவம் உங்களை வெளியில் கொண்டுட்டு போகும். இவ்வளோ தான் அந்த சுக்கிரன் செய்வார். வேறு ஏதாவது பண்ணுவாராங்க? காரக ரீதியில், ஜடக்காரக ரீதி அமைப்புகளில் உயிரில்லாத வாகனத்தை கொடுப்பாரு, உயிரில்லாத வீடு கொடுப்பாரு, உயிரில்லாத அமைப்புகளில் சுக்கிரன் நல்ல தன்மையை செய்வார். உயிர் காரகம்னு சொல்லப்படக்கூடிய வாழ்க்கை துணை, காதல், திருமணம், ஆப்போசிட் ஜெண்டர், காதல் மாதிரியான அமைப்புகளில், தாம்பத்தியம் மாதிரியான அமைப்புகளில் மைனஸ் வைப்பார். இதுவே நீங்கள் வந்து கன்னி லக்னத்துக்குன்னு கேட்டீங்க. என்ன இருந்தாலும் 8லிருந்து அவர் 2ஆம் பாவகத்தை பார்க்கணும்ல. 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு தசை நடக்கும்போது அட்டகாசமான அமைப்புகள் இருக்கும். ராகு 2ஆம் இடத்தை முதல்ல கெடுத்து சுக்கிரனுடைய பார்வையில் கூட ஒரு குருவின் தொடர்பு எதுவும் போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கே இருந்தாலும் குரு பார்க்குறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மிதுனத்திலேருந்து பார்க்குறாருங்க அப்படின்ற தன்மையில் வந்ததுன்னா இந்த ராகு நீங்கள் இழந்த சுக்கிர தசையில் இழந்தது அத்தனையும் ராகு கொடுப்பாரு. ராகு தசையில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இந்த அமைப்புகளில் சுக்கிர தசை வந்து என்ன பண்ணுங்க? சுக்கிர தசை உங்களை பிறந்த இடத்துல விட்டு தள்ளி கொண்டுட்டு போகும். கணவனுக்கு திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா கணவனையும் மனைவியோ விட்டு தள்ளி கொண்டுட்டு போகும். இந்த அமைப்புகளை செய்யும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.